தினமணி நேயர்களுக்கு வணக்கம். சூப்பர் 8 சுற்று குரூப் 2ல இருந்து அரையிறுதிக்கு தகுதி பெறக்கூடிய அணி யார் அப்படின்ற கேள்வி வந்து ரொம்ப நாளாவே இருந்துட்டு இருந்தது. இங்கிலாந்து முன்னாடியே போயிட்டாங்க. ஸோ இரண்டாவது அணி யாருன்றதுக்கு நம்ம அந்த பிரிவுல கடைசி ஆட்டம் வரைக்கும் நம்ம காக்க வேண்டியதா இருந்தது. அந்த அளவுக்கு ஒரு சுவாரஸ்யமான சுற்றாவே வந்து சூப்பர் 8 சுற்று அமைஞ்சு முடிஞ்சிருக்குது. ஸோ இரண்டாவதா அரையிறுதிக்கு தகுதி பெற்றிருக்கக்கூடிய அணி வந்து நியூசிலாந்து வெறும் நெட் ரன் ரேட் அடிப்படையில். ஸோ பாகிஸ்தான் எந்த இடத்துல கோட்டை விட்டாங்க, எங்க தவறுனாங்க அப்படின்றத பத்தி பேசுறதுக்காக தமிழ்வேந்தன் இணைஞ்சிருக்கிறாரு. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். தமிழ் ஒரு வழியா வந்து அந்த குரூப்ல இருந்து யார் அரையிறுதிக்கு போவாங்க அப்படின்ற கேள்விக்கு இங்கிலாந்தோட நியூசிலாந்து வந்துட்டாங்க. ஸோ இதன் மூலமா என்னன்னா அந்த குரூப்ல இருந்து பாகிஸ்தானும் வெளியேற்றப்பட்டிருக்கு, இலங்கையும் வெளியேற்றப்பட்டிருக்கு. ஸோ 2 அரையிறுதி ஆட்டங்களும் வந்து வான்கிடேலையும் ஈரங்கானஸ்லையும் நடக்கவிருக்குது. இறுதி சுற்று அகமதாபாத்ல நடக்க இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எந்த இடத்துல வந்து பாகிஸ்தான் கோட்டை விட்டாங்க? பாகிஸ்தான் நம்ம வழக்கமாக சொல்கிற மாதிரி நேற்று வந்து அவங்களோட ஸ்கோரு டோட்டல் பெருசாக இருந்தாலுமே அவங்க எங்கே கோட்டை விட்டுருக்காங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு 2 பேர் மட்டும் தான் விளாண்டுருப்பாங்க. பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். சஹிப் சதா ஃபர்கான் அண்டு ஃபகர் ஜமான் இவங்க 2 பேர் மட்டும் தான் விளாண்டுருப்பாங்க. அவங்களுக்கு பின்னாடி இன்னும் கூட ஸ்கோரை புஷ் பண்ணியிருக்கலாம். ஆனால் வந்து அங்கே ஆள் இல்லை. ப்ளஸ் வந்து என்னன்னா வந்து அவங்களோட பவுலிங் பார்க்கும்போது அவங்க கோட்டை விட்டாங்கன்னு சொல்லிட்டு காட்டிலும் அங்கே தசும் சனகா என்ன பண்ணிட்டாரா அந்த வந்து நல்லா விளாண்டு அதை வந்து அவங்கள்ட்ட வந்து அந்த கேம் எடுத்துட்டாரு. கடைசியாக வந்து இன்னொரு 1 ஹிட்டாகவே இருக்கும்போது அவர் அவுட் ஆகிட்டார் அப்படிங்கிற இன்னும் வந்து அதை அடிச்சிருந்தாருன்னா சூப்பராக அவர் தான் வந்து ஃபினிஷ் அவர் தான் வந்து ஒரு ஹீரோவாக நேற்று மாறிட்டாரு. அந்த செஞ்சுரியை மறக்கலைக்கிற அளவுக்கு ஹீரோ மாறிட்டார் வந்து. ஸோ மேட்ரு என்ன அப்படின்னா, நேற்றைய ஆட்டத்தில் அதாவது பாகிஸ்தான் இலங்கை வெர்சஸ் அந்த ஆட்டத்தில் பாகிஸ்தான் அணி வந்து குறிப்பிட்ட அளவு ஒரு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்தா நியூசிலாந்தின் நெட் ரன் ரேட்டை முந்தி இருக்க முடியும். நியூசிலாந்து பாகிஸ்தான் இடையிலான ஆட்டம் வந்து முன்னாடி மழையா காரணமாக வந்து புள்ளிகள் பகிர்ந்தளிக்கப்பட்டது. ஸோ அந்த இரு அணிகளும் வந்து ஒரு புள்ளி பெற்றுட்டாங்க அந்த ஆட்டத்தில். ஸோ அதனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இப்போ நேற்றைய ஆட்டத்தில் பாகிஸ்தான் வெற்றி பெற்றாலுமே கூட நியூசிலாந்து பெற்ற அந்த 3 புள்ளிகளை தான் வந்து பாகிஸ்தானாலையும் அடைய முடியும். ஸோ நெட் ரன் ரேட் அந்த இடத்துல வந்து நியூசிலாந்து அஹெடாக இருக்கிறனால அந்த நெட் ரன் ரேட்டை பாகிஸ்தான் ஓவர்டேக் செய்யணும் அப்படின்னா குறிப்பிட்ட அளவு வித்தியாசத்தில் இலங்கையை தோற்கடிக்கணும். ஸோ என்ன ஆச்சுன்னா, பாகிஸ்தான் வந்து முதல்ல பேட் செஞ்சாங்க. கிட்டத்தட்ட ஒரு 200க்கும் மேற்பட்ட ரன்கள் அடிச்சாங்க. அவங்க 220-30 ரன் அடிச்சிருக்க வேண்டியது. அதெல்லாம் வந்து தமிழ் இப்போ விளக்குவார் என்ன காரணம்னு. ஸோ அவங்க 200க்கும் மேற்பட்ட ரன்கள் அடிச்சனால இலங்கையை ஒரு 146 ரன்களுக்கு உள்ளார கட்டுப்படுத்திட்டாங்க அப்படின்னா நெட் ரன் ரேட்ல நியூசிலாந்தை ஓவர்டேக் செய்ய முடியும். ஸோ அதன் மூலமா வந்து பாகிஸ்தான் வந்து இரண்டாவது அணியாக வந்து அரையிறுதிக்கு தகுதி பெற்றிருக்கும். ஆனால் கடைசியில் வந்து இலங்கை பேட்டர்கள் வந்து போட்டு பொழந்து கட்டி 5 ரன் வித்தியாசத்தில் தான் வந்து ஸ்ரீலங்கா தோத்து போயிட்டாங்க. ஸோ இதுதான் சமாச்சாரம். ஸோ இந்த விஷயத்துல தான் வந்து பாகிஸ்தான் தவற விட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ தமிழ் அதான் சொன்ன மாதிரி அவங்க 230 எங்கேயோ போயிருக்க வேண்டிய ஸ்கோரு கடைசி நேரத்தில் வந்து 34 ரனுக்கு 8 விக்கெட் அப்படின்னு நினைக்கிறேன். முதல் விக்கெட்டுக்கு 176 ரன்னு. ஸோ இந்த T20 உலகக்கோப்பை முழுக்க வந்து இவங்க தாண்டா நம்மளுடைய ஓப்பனர்ஸ் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்க கடைசி ஆட்ட வரைக்கும் கண்டிப்பாக. இப்போ நீங்கள் சொன்ன அந்த ஒரு பாயிண்ட் தான் வந்து இப்போ பாகிஸ்தான் வந்து தன்னோட கடைசி கேமில் தான் வந்து இதான்ப்பா டீம் அப்படிங்கிற பிளேயிங் லெவனே இப்போ தான் வந்து ஒழுங்காக கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்ல வந்து ஃபக்கர் ஜமான் முன்னிலேருந்து இருக்காரு. அவரை வந்து என்ன பண்ணிருக்கலாம், ஓப்பனிங் முன்னாடியே இறக்கி வந்து ட்ரை பண்ணியிருக்கலாம். நீங்கள் அந்த பிளேயிங் லெவன் சூஸ் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் வந்து ஒரு 3 பேரை சேஞ்சஸ் பண்ணியிருப்பாங்க. யாராவது பார்த்தீங்கன்னா வந்து சைம் ஐபோ உட்கார வச்சிருப்பாங்க, பாபர் அசம், அப்புறம் சல்மான் மிர்சா. இதில் வந்து பாபர் அசம் உட்கார வச்சது ஓகே தான் வந்து சைம் ஐபோ கொஞ்சம் டீசெண்டாக பண்ணார், பவுலிங்கில் பண்ணார். ஆனால் பேட்டிங்கில் பண்ண தவிர்த்தாரு. சல்மான் மிர்சா பவுலிங் நல்லா தான் போட்டார். ஆனால் என்ன நசீம் ஷா உள்ளுக்குள்ள எடுத்து வரணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் உட்கார வச்சாங்க. நசீம் ஷா நல்லா தான் பண்ணார், 4 ஓவர் போட்டாங்க. அவங்க வந்து ஒரு பேட்டர் ஷார்ட்டாக நேற்று விளையாண்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா 8வது பேட்டராக வந்து களமிறங்கினது ஷஹீன் அஃப்ரிடி. அவர் இருந்துமே அவங்க பேட்டிங்கே விளையாடல. இதில் ஒரு பேட் ஷார்ட்டாக இருந்தா என்ன இல்லாட்டினா என்ன அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களோட மைண்ட் செட் இருந்திருக்கும் வந்து. நேற்று தான் டாப் ஆர்டரில் இந்த 2 பேர் 176 அடிச்சாங்க வந்து 176 178 சம்திங் அடிச்சாங்க வந்து. அதுதான் வந்து இந்த T20 வேர்ல்டு கப் ஹிஸ்ட்ரியிலேயே எனி விக்கெட் அந்த இதுக்கு வந்து ரொம்ப பெரிய பார்ட்னர்ஷிப். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து இதே டோர்னமெண்ட்லாம் டிம் சேஃபர்ட்டும் அப்புறம் வந்து ஃபின் ஆலனும் சேர்ந்து என்ன 175 அடிச்சிருப்பாங்க யூஏக்கு அகேன்ஸ்டாக வந்து சென்னையில் நடந்த மேட்ச்சில். அது வந்து ஃபஸ்ட்டு இருந்துச்சு. இப்போ அதை பீட் பண்ணிட்டு நல்லா ஸ்கோர் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் அந்த ஸ்கோர் கார்டை பொறுத்த வரைக்கும் 2 பேர் மட்டும் தான் இங்கே விளையாண்டுருக்காங்க, மற்ற யாரும் விளையாடலை அப்படிங்கிறது வந்து ப்ரூவ் ஆனிச்சு வந்து. இந்த பிளேயிங் லெவன் முடிவை முன்னாடியே எடுத்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல இது இருக்கும். இல்லைனா ஃபக்கர் ஜமான் ஓப்பன் இறக்கி ட்ரை பண்ணதை இத்தனை நாள் இதுக்கு பெஞ்சில் உட்கார வச்சிருந்தீங்க அப்படிங்கிற மாதிரி நான் பல கேள்விகள் வந்துச்சு வந்து. போன மேட்ச்ல தான் மேட்ச் பிளே கொண்டு வந்தாங்க. அதுலயுமே வந்து நடுவரிசை பேட்டராக தான் வந்து ஃபக்கர் ஜமான் களமிறக்கப்பட்டார். அப்போ அந்த சேஞ்சை பார்த்தனால நமக்கு புரிஞ்சிருக்கும் வந்து இப்போ போன மேட்ச்லேயே அவர் ஓப்பன் இறக்கி விட்டுருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி மெதுவாக தான் வருவேன். எஸ், அவங்க வந்து இது மாதிரி டாக்டிக்கல் எரர்ஸ் பண்ணிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா பின்னாடி முன்னாடின்னு சொல்லிட்டு அந்த இப்போ ஒரு ரைட் ஹேண்ட் டீம் கண்டுபிடிச்சாங்க அந்த சென்ஸ் வந்து அதுலேயுமே இன்னும் ப்ராப்பராக செட் ஆகலை. ஏன்னா 2 பேர் தான் விளாண்டுருக்காங்க, பவுலிங் ஓரளவு பண்ணியிருக்காங்க. இன்னொன்று என்னன்னா அவங்க தோக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா பவுலிங்கில் வந்து அவங்களால வந்து கட்டுப்படுத்த தவறிட்டாங்க வந்து. ஆரம்பத்தில் நல்லா பண்ணாங்க, பின் வரிசையில் வந்து என்னன்னா வந்து கேப்டன் தஷ்மன் சனகா விளாண்டான்னு சொன்னால
பவன் ரத்னாகே, தசுன் சானகா இவங்க 2 பேருமே கேமை வந்து எடுத்துட்டு போயிட்டாங்க வந்து. நமக்கு தான் வந்து லிட்டரலா வந்து இந்த டார்கெட் வந்து 213ன்னு சொல்லி ஸ்ரீலங்கா சொன்னது இந்த மேட்ச் பார்க்குறவங்களுக்கு எல்லாம் வந்து. ஆனா ரியல் டார்கெட் என்னமோ வந்து 147 தான் வந்து. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா 147 அடிச்சா போதும் ஸ்ரீலங்கா அவங்க ஜெயிக்கிறாங்க தோக்குறாங்க அதெல்லாம் முக்கியம் கிடையாது வந்து. ஒரு 147 அடிச்சா நமக்கு வந்து நியூசிலாந்து வந்து உள்ள போயிடுவாங்க அப்படிங்கிறது வந்து நிறைய பேர் எதிர்பார்த்திருப்பாங்க. 147 எடுத்தோடனே அவங்க நியூசிலாந்து ஃபேன்ஸ் ரொம்ப ஹாப்பியா இருந்திருப்பாங்க வந்து. ஸோ அதான் மேட்ரு என்னன்னா வந்து இது ஒரு டெட் ரப்பர் மேட்சாக இல்லாமல் ஒரு சுவாரஸ்யமான ஒரு ஆட்டமாக அமைஞ்சுது. எனக்கு என்னன்னா இலங்கை ஃபீல்டிங் செய்கிறப்ப வந்து மிக மோசமாக ஃபீல்டிங் செஞ்சாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ நம்ம தான் டோர்னமெண்ட்டு வெளில போயிட்டோம்னா இதுக்கு கஷ்டப்பட்டு டைவ் அடிச்சு அப்போ அந்த மாதிரி மனநிலைக்கு வந்துட்டாங்களா என்னன்றது தெரியல. நிறைய மோசமான ஃபீல்டிங்லாம் இருந்தது. ஸோ அந்த விஷயங்கள் வந்து இலங்கை வந்து மாரலாகவே லிஃப்ட் பண்ணக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு சுச்சுவேஷன்லாம் இருக்கிறாங்க இந்த உலகக்கோப்பையிலேருந்து வெளியேறனால. ஸோ கேப்டன் தசுன் சானகாவும் பாவம் நிறையா வந்து பேசிட்டு என்னென்னமோ பண்ணிட்டு இருந்தாரு. ஆனால் வந்து ஃபீல்டில் அது ரிஃப்ளெக்ட் ஆகலை. ஸோ அந்த வாய்ப்பை வந்து பாகிஸ்தான் பேட்டர்கள் ரொம்ப சூப்பராகவே பயன்படுத்திட்டாங்க. அதுக்கப்புறம் இது என்ன பிரமாதம் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் வந்து ஒரு சில சுவாரஸ்யங்கள்லாம் செஞ்சனால தான் வந்து விக்கெட் போகாத ஒரு பார்ட்னர்ஷிப்பை விழுந்ததுக்கு அப்புறமா கடைசி 8 விக்கெட் வந்து கிட்டத்தட்ட 34 ரன் நினைக்கிறேன் நினைவு சரியா இருக்கும் பட்சத்தில். ஸோ அப்படி ஆல் அவுட் ஆயிட்டாங்க. சல்மான் அலி ஆகலாம் வந்து பெரிய பேட்டராக இருக்குன்னு பார்த்தா நீ போன்னு சதாப் கான் அவரும் ஒவ்வொருத்தரும் அனுப்பிச்சிட்டு அப்புறமா அவர் வராரு. இப்போ வந்து அவரும் டக் அவுட் ஆகிட்டு ஒரு மாதிரி இதாகவே போயிட்டாங்க. ஸோ இதில் பேசக்கூடிய விஷயம் என்னன்னா ஃபகர் ஜமான் நீங்க நிறைய சொல்லிட்டீங்க சூப்பரா அடிக்கக்கூடிய அம்மா அட்டாக் பண்ணாரு அப்படின்னு. ஸோ இலங்கை பந்து வீச்சாளர்களை யாராவது ஒருத்தர் அடி வாங்கிட்டாங்க அப்படின்னா அவங்க மாட்டிப்பாங்க அப்படின்றதுக்கு ஒரு சிறந்த உதாரணமா அமைஞ்சிருச்சு. ஸோ இந்த நேரத்துல வந்து மிக முக்கியமான பந்து வீச்சாளர்களுக்கு இலங்கை இல்லை. நம்ம ஹைலைட் பண்ணி பேச வேண்டியது ஷஹீப் ஜதா ஃபர்ஹான். அவருக்கு வந்து இது வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு T20 உலகக்கோப்பையா அமைஞ்சிருக்குது. கண்டிப்பா வந்து இந்த T20 உலகக்கோப்பையிலே வந்து அவர் 2-3 சாதனையை படைச்சிருக்காரு. ஒரு T20 உலகக்கோப்பையில 1க்கும் மேற்பட்ட சதம் யாரும் இது வரைக்கும் அடிச்சது கிடையாது. ஸோ இவர் தான் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறமா 319 ரன்கள் விராட் கோலி அடிச்சிருந்ததா வந்து ஒரு T20 உலகக்கோப்பையில் எடுக்கப்பட்ட அதிகபட்ச ரன்களா இருந்தது. அதையும் வந்து ஃபர்ஹான் வந்து நேற்று முறியடிச்சுட்டு போயிட்டார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எந்த அளவுக்கு மிக முக்கியமான ஒரு பிளேயரா வந்து உருவெடுத்து வந்திருக்காரு ஷஹீப் ஜதா ஃபர்ஹான். கண்டிப்பா வந்து இந்த 2025க்கு அப்புறமே பார்த்தோம்னா நம்ம பலசில பேசியிருப்போம். 25க்கு அப்புறமே இவர் T20ல வந்து ரொம்ப நல்லா செம ஃபார்ம்ல இருக்காரு. இந்த த்ரூ த டோர்னமெண்ட் ஆரம்பத்துலேருந்து சரி இப்போ வரைக்கும் என்னன்னா ரொம்ப நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. நீங்க சொன்ன 2 ரெக்கார்ட் படைச்சிருந்தாரு. அவர் மட்டுமே போராடிட்டு இருக்காரு. பாகிஸ்தான் வீரர்ஸ்லாம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஹெல்ப் பண்ணல. ஒரு சப்போர்ட் இருந்திருந்தா அவங்க வந்து இன்னும் இவ்வளவு கஷ்டப்பட்டுலாம் வந்து வர தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி அமைஞ்சிருக்கும் வந்து. இன்னொன்று நம்ம நியூசிலாந்து வந்து அந்த மேட்ச் முந்தின மேட்ச் இங்கிலாந்து கூட ஜெயிச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து இந்த சுவாரஸ்யம் இல்லாமல் அந்த மேட்ச் போயிருந்திருக்கும் வந்து. அவங்க அங்கே ஒரு வாய்ப்பு கொடுத்துமே அந்த வாய்ப்பை வந்து இவங்க கிரியேட் பண்ண வாய்ப்பை விளையாடும் போது பார்க்கும்போது நல்லா விளையாண்டாங்களே ஸ்கோர் பண்ணிட்டாங்களே ஜெயிச்சிருவாங்க அப்படிங்கிறது இருந்து போயிட்டு என்னன்னா சொதப்பிட்டாங்கன்னு தான் சொல்லணும் வந்து. ஸோ பாகிஸ்தான் வந்து இடையில கொஞ்சம் டஃப் கொடுத்தாங்கன்னே சொல்லலாம். 3-4 விக்கெட்டுகள் போயிடுச்சு. 60, 65, 70 ரன்னுக்குள்ள போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சரி அதுக்கப்புறம் தான் வந்து நம்மளுடைய அந்த பவனும் வந்து கேப்டன் தசுன் சானகாவும் நல்ல பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. அந்த ஆட்டம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 130 தொட்டோனே வந்து பாகிஸ்தான் சரி போவதான் முடிஞ்சு போச்சு அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க. அது அவங்களுடைய பாடி லாங்குவேஜ் எல்லாமே தெரிச்சு. கீப்பர்லாம் பாவம் அந்த உஸ்மான் கான் இப்படி என்ன ஒன்று அடிக்கிறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா நம்ம இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாக பார்க்கும்போது என்ன உஸ்மான் தாரிக் அவர் வந்து நல்லா பந்து வீசி நல்லா வந்து விக்கெட்லாம் எடுத்துட்டு இருந்தாரு. அந்த அணியோட நட்சத்திர பந்து வீச்சாளராகவே அவர் தான் இருந்தார். நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவார். விக்கெட் எடுப்பாருன்னு பார்க்கும்போது என்னன்னா வந்து அவர் வந்து 43 ரன் அவரோட பந்து வீச்சில் வந்து போய் கிளிக் ஆயிருக்கும். ஆனால் ஒரு விக்கெட் கூட எடுத்திருக்க மாட்டார். கடைசி 27 இன்னிங்ஸில் அந்த வேர்ல்டு கப் அந்த T20 இன்னிங்ஸில் கடைசி 27 இன்னிங்ஸில் அவர் விக்கெட்லெஸ் அப்படிங்கிறது வந்து இந்த தான். இன்னொன்று அவர் T20 கெரியர்லேயே இதான் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ் அப்படிங்கிற அளவுக்கு வந்து அவர் என்ன பண்ணிட்டாருன்னா வந்து ஒரு எக்ஸ்பென்சிவ் ஸ்பெல்லாக இருந்தார். எல்லா பவுலர்ஸ்க்கும் வந்து ஒரு பேட் டே வரும். அது மாதிரி வந்து இந்த மேட்ச் வந்து என்னன்னா ஸ்ரீலங்கா அகைன்ஸ்டான மேட்ச் வந்து உஸ்மான் தாரிக் வந்து ஒரு மிகப்பெரிய பேட் டேவாக அமைஞ்சிருச்சு. என்ன பண்ணுறது ஒவ்வொரு பவுலர்ஸ்க்கும் ஒரு டே அது அன்னைக்கு வந்து அவருக்கு பேட் டேவாக அமைஞ்சிருச்சு வந்து. ஸோ ஸ்ரீலங்கா கேப்டன் தசுன் சானகா வந்து என்னதான் T20 உலகக்கோப்பையிலேருந்து நாங்கள் வெளியேறினாலுமே கூட வி வில் பிளே ஃபார் அவர் ப்ரைட் அப்படின்ற ஒரு இதை வந்து முழக்கத்தை எடுத்து வச்சுட்டு அட்டகாசமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணார். இது வந்து இந்த வெற்றி வந்து சாத்தியமே இல்லை அப்படின்ற ஒரு நிலையில இருந்து அந்த அணியை புல் பேக் பண்ணி 8 சிக்ஸர் விளாசி கடைசி 2 பாலுக்கு வந்து 6 ரன் என்னமோ தேவைன்னு நினைக்கிறேன். 2 பாலுக்கு 6 ரன்கள் தேவை வரைக்கும் கொண்டு வந்து நல்லா விளையாடிட்டு இருந்த மனுஷன் எதுக்கு அது ஸ்கூப் ஷாட் ட்ரை பண்ணாருன்றது தெரியல. அது நிறைய பேர் அவங்க டக் அவுட்லயே வந்து ஏன் அதை பண்ணு சொல்லி சன ஜெயசூர்யாவா இருக்கட்டும் இல்லைன்னா வந்து லசித் மலிங்கா எல்லாம் விட்டு ட்ரை பண்றாரு ட்ரை பண்ண தேவையில்லாம அதை பண்ண அப்படிங்கிற மாதிரி கேட்டு இருந்தாரு. அவர் கடைசி பாலும் வந்து ஒரு கான்ட்ரோவர்ஷியலா வர போச்சுன்னு நினைக்கிறேன். கடைசி பால் வந்து எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் வைடா போயிருக்கான சான்ஸ் அதிகம். ஐ மீன் அம்பையர் வந்து வைடா கொடுத்துருக்கணும். அது லைன்ல விழுந்தனால சில நேரங்கள் என்ன சொல்லுவாங்கன்னா ஆன் தி லைன் வந்து பிலாங்ஸ் டு அம்பையர் கால் அப்படின்ற மாதிரி போயிடுவாங்க. ஸோ அது மேபி வைடா கொடுத்துருந்தா வந்து ஷானகாக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஃபினிஷிங் கொடுத்துருப்பாரு. ஸோ அது என்ன ஆகும்னா ஒன்றும் இல்லை T20 உலகக்கோப்பையிலேருந்து வெளில வந்துட்டோம் அப்படின்றது இப்போ 3 போட்டி நடத்துகிறோம். நம்ம 3 ஆட்டங்களையும் சூப்பர் 8 சுற்றில் தோல்வி அடைஞ்சு வெளியே போகிறதுக்கும் ஒரு மாறலா ஒரு விக்ட்ரி. அதுவும் அந்த விக்ட்ரி வந்து சாதாரண விக்ட்ரி கிடையாது.
ஜெயிக்கவே முடியாதுன்ற நிலைமையில இருந்து அந்த அணியை மீட்டு கொண்டு வரது அப்படின்றது அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கதையை வந்து அந்த அணிக்கு வந்து புகுத்தும். ஸோ அந்த விஷயங்களை வந்து அவர் பாவம் ரொம்ப மிஸ் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். அது எல்லாருக்குமே வந்து ரொம்ப வருத்தமா இருந்தது. கண்டிப்பா நல்ல ஒரு ஹீரோய்க்கான எஃபர்ட் வந்து அந்த எஃபர்ட்டை வந்து ஃபினிஷ் பண்ணி அந்த லைனை கிராஸ் பண்ணியிருந்தாருன்னா இன்னும் வந்து சூப்பராக இருந்திருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சஹிப்ஸாதா ஃபர்கானை பற்றி பேசணும். இவர் இந்த இடத்துல இவருக்கும் ஒரு ரெக்கார்டு என்னன்னா 7th விக்கெட் அதுக்கப்புறம் வந்து இறங்குனதுல வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு ஹையஸ்ட் ஸ்கோர் யாரும் அடிச்சதில்லை, இவர் தான் அடிச்சிருக்காரு. அப்போ லாஸ்ட் ஓவரில் ஒரு 28 ரன்ஸ் தேவைப்படும் போது 4 ஹாட்ரிக் 6 எல்லாத்தையும் அப்படியே வந்து மேட்சையே மாற்றிட்டார். வந்து அந்த ஒரு ஷாட் மட்டும் அடிச்சிருந்தாருன்னா வந்து இன்னும் வந்து சூப்பராக இருந்திருக்கும். அவரோட அந்த வேலியன்ட் எஃபர்ட்டுக்கு வந்து ஒரு பலன் இருந்திருக்கும். அது கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாங்க. அவர் எனக்கு பிடிச்சிருந்தது என்ன அப்படின்னா, அவர் நீ என்ன வேணா பண்ணு, என் பொசிஷன் மாற்ற மாட்டேன்னு சொல்லிட்டு ஸ்டேபிளாக இருப்பார். அந்த ஸ்கூப் ஷாட் தவிர்த்து மற்ற ஷாட் கூட சொல்லலாம். ஸ்டேபிளாக இருப்பார். பால் எங்கே வருதோ அந்த இடத்துல பேட்டை விடுறாரு. அவரால் அந்த பவரை ஜென்ரேட் பண்ண முடியுது. ஸோ அது அவருடைய பெரிய ஸ்ட்ரென்த்தாகவே பார்க்கலாம். இப்போ வைட் லைனில் நீங்கள் போட்டால் கூட அவர் இப்போ மற்ற ஆட்கள் மாதிரி கொஞ்சம் நடந்து போயோ இல்லை அந்த பக்கம் போய் அப்படிலாம் இல்லை. நான் இந்த இதுதான் என்னுடைய ஸ்டம்ப் மார்க்கு, இதில் நான் நிற்கிறேன், நீ எங்கே வேணாலும் போடு, நான் அடிக்கிறேன், என்கிட்ட பவர் இருக்குது அப்படின்னு காமிச்சாரு. ஸோ வந்து அவர் மிக முக்கியமான பிளேயர். அவர் T20ல இன்னும் இந்த மாதிரி கன்சிஸ்டன்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு அப்படின்னா ரொம்ப மிக முக்கியமான ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் இலங்கை அணிக்கு அப்படின்னே சொல்லலாம். கண்டிப்பாக. ஸோ இலங்கை அணி வந்து வெளியேறிட்டாங்க. சூப்பர் 8ல் 3மே தோற்று வெளியேறிட்டாங்க. ஸோ இலங்கை அணி என்ன மாற்றங்கள் செய்ய வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவை முன்னாடி நம்ம போட்டிருந்தோம். ஸோ சனத் ஜெயசூர்யா வந்து தன்னுடைய பயிற்சியாளர் பொறுப்புல இருந்து விலகிறன்ற மாதிரிலான செய்திகள்லாம் வந்துட்டு இருக்கு. ஸோ அதனால இலங்கையில் நிறைய மாற்றங்கள் நிகழும் அப்படின்னு நினைக்கிறேன். அது நிர்வாக ரீதியாகவும் சரி, உள்நாட்டு கிரிக்கெட் ரீதியாகவும் சரி அப்படின்னு எதிர்பார்க்கிறேன். சொல்லுங்க. கண்டிப்பா இந்த ஒரு 2 டீமுமே வந்து நிறையா வந்து யோசிக்க வேண்டியிருக்கு. வந்து அவங்க பேட்டிங் வைஸும் சரி, பவுலிங் வைஸும் சரி. ஸ்ரீலங்கா, பாகிஸ்தான் இவங்க 2 பேருமே வந்து ஸ்ரீலங்கா மட்டும் இல்லை பாகிஸ்தானும் அவங்க நிறைய விஷயங்களை யோசிக்க வேண்டியிருக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ சனத் ஜெயசூர்யா ஒரு ஸ்டெப் சொல்லியிருக்காரு, எனக்கு நான் இதுலேருந்து ரிலீவ் ஆகிக்கிறேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி பாகிஸ்தான் யோசிக்க ஆரம்பிப்பாங்க, அவங்க நிறைய டிசிஷன்ஸ் மாற்றணும். ஏன்னா 2 பேர் தவிர நீங்களும் ரிசைன்மெண்ட் போங்கன்னு சொல்றீங்களா ஜெயசூர்யா மாதிரி? ஏங்க ரிசைன்மெண்ட் போகிறதுக்கு இல்லைங்க. வந்து நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா தெரியும், அந்த டீமுக்கு மட்டும்தான் கடைசி 2 வருஷத்துல 5 கோச்சோ 6 கோச்சோ வந்து எத்தனை பேருங்க மாற்றுவீங்க ரிசைன்மெண்ட்? நான் போக சொல்லல, அவங்களா போயிட்டு இருக்காங்க. வந்து ஒவ்வொரு வாட்டியும் வந்து ரிசைன்மெண்ட் போயிட்டு இருக்காங்க. வந்து அதுக்கு நிறைய ரீசன் சொல்றாங்க. பாகிஸ்தான் வந்து இந்த பொலிட்டிக்கல் அந்த இதெல்லாம் தூக்கி ஓரமாக வச்சுட்டு அவங்க கிரிக்கெட்டில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாங்கன்னா இன்னும் டஃப் கொடுப்பாங்க, நல்லா ஜெயிப்பாங்க அப்படிங்கிறதா வந்து பலரோட கருத்தாக இருக்கும். வந்து இங்கே என்னன்னா அவங்க சீரியஸாக வந்து இவ்வளோ தூரம் வந்துட்டு ஒரு விஷயத்தை விடுறதுக்கு பதிலாக அவங்க வந்து உள்ள கம்ப்ளீட் பண்ணி போயிருந்துருக்கலாம். முடியாததுக்கு வந்து சம்திங் எங்கேயோ ஒரு குறை இருக்குது, அது என்னன்னு சொல்லிட்டு ரெக்டிஃபை பண்ணும். அதுதான் வந்து ஸ்ரீலங்காவும் பண்ணும், பாகிஸ்தானும் அது 2 பண்ணணும். வந்து ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸ்ரீலங்கன்ஸ் வந்து கொஞ்சம் ஃபிட்னஸ்லையும் கொஞ்சம் கவனம் செலுத்துறோம் அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா வனிந்து அசலங்கா மாதிரியான முக்கியமான பிளேயர்லாம் வந்து இப்படி T20 வேர்ல்ட் கப்ஸை தவற விடக்கூடாது. ஸோ அது மாதிரி விஷயங்களையும் கொஞ்சம் இலங்கை கவனம் செலுத்தாங்கன்னா அது நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ குரூப் 2ல இருந்து இங்கிலாந்தும் நியூசிலாந்தும் அரையிறுதி சுற்றுக்கு தகுதி பெற்றிருக்காங்க. அந்த 2 அணிகள் வந்து இறுதி சுற்றுக்கு யார் போவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? 2 அணிகளும் வந்து வீழ்த்திட்டு வந்துருவாங்களா இறுதி சுற்றுக்கு? இல்லை 2 அணிகள் ஏதோ ஒரு அணி தான் வருமா? இல்லை இந்த 2 அணிகளுமே வந்து அரையிறுதியோட போட்டியை கட்டிட்டு வீட்டுக்கு போயிடுவாங்கன்னு தோணுதா உங்க ப்ரெடிக்ஷன்? எனக்கு தெரிஞ்சு குரூப் 2ல வந்து நியூசிலாந்து வந்து எனக்கு தெரிஞ்சு மோசமாலாம் தோக்கல. வந்து அவங்க ஒரு மேட்ச் வந்து ரெய்னால வாஷ் அவுட் ஆனிச்சு, இன்னொரு மேட்ச் வந்து அந்த ஃபைட் பண்ணாங்க. கடைசி நேரத்தில் என்னன்னா வந்து அந்த வில் ஜாக்ஸும் அந்த ரெஹான் அகமது அவங்க 2 பேரும் என்னன்னா அந்த கேம் எடுத்துட்டாங்க. இப்போ இந்த மேட்ச் பற்றி நம்ம இவ்வளோ சுவாரஸ்யமாக பேசிட்டு இருந்தோம். வந்து பாகிஸ்தான் ஸ்ரீலங்கா மேட்ச் வந்து நியூசிலாந்து அங்கேயே ஜெயிச்சிருந்தாங்கன்னா இந்த மேட்ச் வந்து ஒரு உப்பு சப்பில்லாத மேட்சாக போயிருந்திருக்கும். வந்து அதை வந்து அங்கே மிஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் நியூசிலாந்து ரொம்ப நல்லா விளையாடுறாங்க. வந்து அதனால எனக்கு தெரிஞ்சு நியூசிலாந்து வந்து வந்துருவாங்கன்னு தான் எனக்கு தோணுது. வந்து இங்கிலாந்து காட்டிலும் அகடா இருக்கிறது வந்து நியூசிலாந்து தான் இருக்காங்க. வந்து அப்படின்றீங்க இங்கிலாந்து வர மாட்டாங்கன்றீங்க. அதாவது இந்தியா இங்கிலாந்து கூட விளையாடுறத மைண்ட்ல வச்சுட்டு நீங்க இப்படி ஒரு வன்மத்தை கக்கிருக்கீங்க. சாமி வந்து என்னன்னா எனக்கு தெரிஞ்சு வந்து நியூசிலாந்து வந்துருவாங்க அப்படிங்கிறது வந்து என் மைண்டுக்குள்ள உள்ளுணர்வு சொல்லுது. வந்து இங்கிலாந்து வந்து என்னன்னா அவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டண்டாக எல்லாரும் பெர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. அந்த டீமில் யாரோ ஒருத்தர் பெர்ஃபார்ம் பண்ணி என்ன பண்ணுவாங்க, இப்போ நம்ம ஒருத்தவங்க சொல்லுவாங்களா பர்ஃபெக்ட் கேம் சொல்லி, அந்த பர்ஃபெக்ட் கேம் ப்ளே பண்ணாமலே அவங்க ஜெயிச்சு வந்துருக்காங்க. வந்து அவங்க எப்படி ஜெயிச்சாங்கிறது தெரியாத அளவுக்கு அவங்களோட வெற்றிகள் வந்து அமைஞ்சிட்டு இருக்கு. இப்போ அவங்க பண்ணுற தவறுகளை மாற்றிக்கிட்டு கரெக்ஷன் பண்ணாங்கன்னா அவங்க சொல்ல மாதிரி அவங்களும் வரது வாய்ப்பு இருக்குது. திரும்பி அகைன் வந்து ஃபைனலில் வந்து இவங்க 2 பேரும் மீட் பண்ணிக்கிறதுக்கு கூட வந்து வாய்ப்பு நிறையா இருக்குது. வந்து ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இங்கிலாண்டை காட்டிலும் நியூசிலாந்து தான் வந்து பேலன்ஸ்டான டீமாக இருக்காங்கன்னு நான் சொல்லுவேன். ஸோ திரும்பவும் இதெல்லாம் பண்ணாங்கன்னா இங்கிலாந்தும் நியூசிலாந்தும் இறுதி சுற்றில் மோதுவாங்கன்னு சொல்லியிருக்காரு. அதோட அர்த்தம் என்னன்னா இந்தியா வராது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. உங்களுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இலங்கை அணிக்கும் பாகிஸ்தான் அணிக்கும் உங்களுடைய அறிவுரை என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. இதை மாத்திக்கிட்டாதான் அடுத்த கட்டத்துக்கு நகர முடியும் அப்படின்ற மாதிரியான அட்வைஸ் சொல்லுங்க. அதற்கப்புறமா அரையிறுதி சுற்றுக்கு தகுதி பெற்றிருக்கிற இங்கிலாந்து நியூசிலாந்து அணிகள்ல எந்த அணி இறுதி சுற்றுக்கு தகுதி பெறும் அப்படின்றதையும் கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. What is that strength that brings women together and helps them move forward? Self-help groups. Central Bank of India, under DAY NRLM, provides financial support to self-help groups and through Sent Nari Shakti to their members. Central to you since 1911.